பிக் பாஸ் சீசன் 9ல கலையரசன் அப்படின்னு உள்ள வந்திருக்காரு. இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. அகோரி கலையரசன் அப்படின்னு. அதாவது அகோரியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. அகோரியா இருந்தாரு. பயமுறுத்துவாரு, திகில் காட்டுவாரு, என்னென்னமோ பேசுவாரு, என்னென்னமோ கதைகள் சொல்லுவாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் திடீர்னு நம்ம அகோரி கலையரசன் வந்து திருந்திட்டாரு. திருந்தி ஒரு நல்ல மனுஷன் மாரி, ஒரு நல்ல பிளே பாய் மாரி, ஒரு நல்ல ஹீரோ மாரி கதாநாயகன் மாறிட்டாரு. இப்ப வந்து நம்ம கலையரசன வந்து பிக் பாஸ் சீசன் 9ல கொண்டு வந்திருக்காங்க. அகோரியா இருக்கும்போது பிக் பாஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இவரோட சுயரூபம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவருடைய பவர் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணலாம். பிக் பாஸ் சீசன் 9ல அதாவது பிக் பாஸ் வீட்ல வந்து ஒரு அகோரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். நல்லா இருக்கும். பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். ஆனா அகோரியா இருந்தவர் திருந்திட்டாரு. நல்ல மனுஷனா மாறிட்டாரு. இப்ப இந்த கலையரசன வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு அப்படி என்னதான் பண்ண போறாங்க? என்னதான் ஷோ காட்ட போறாங்க? என்னதான் கலையரசனோட சுயரூபத்த காட்ட போறாங்கன்னு புரியல. ஏன் பிக் பாஸ் சீசன் 9 வந்து நம்ம கலையரசன சூஸ் பண்ணிருக்கு அப்படின்றதே புரிய மாட்டேங்குது. அல்லது நம்ம கலையரசனோட நோக்கம் தான் என்ன அப்படின்றது புரிய மாட்டுது. கலையரசன் அகோரியான்னு திருந்திட்டாரு. திருந்தி இப்ப ஒரு நார்மலான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்னத்த காட்ட போறாரு? என்னத்த நிரூபிக்க போறாரு? இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. போக போக தான் புரியும். நம்ம அகோரி கலையரசன்ட்டு இருந்து நீங்க ஏதாவது கணிச்சீங்களா? ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழ கமெண்ட் பண்ணுங்க. அத நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.